பரந்தூர் விமான நிலையம்னு சொன்னாவே பல பேரு பொங்கிட்டு வராங்க. குறிப்பா விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சேலம் 8 வழிச்சாலையை எதிர்த்த திமுக எதுக்காக பரந்தூர் விமான நிலையத்தை கட்டணும் அப்படின்னு பரந்தூர் விமான நிலையத்தையும் 8 வழிச்சாலையும் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த அதிமேதாவிங்களுக்கு இப்போ ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருவோமா? சேலம் 8 வழிச்சாலை சென்னையில இருந்து சேலம் போறதுக்கு 2 பாதைகள் இருக்கு. 8 வழிச்சாலை வேணும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த 4 வழிச்சாலையை 8 வழிச்சாலையா மாத்தி பயன்படுத்திக்கலாம். ஆனா புதுசா ஒரு 8 வழிச்சாலைக்காக ஏன் விவசாய நிலங்களை அழிச்சு அவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தணும்? இதுதான் திமுக 8 வழிச்சாலையை எதிர்த்ததுக்கான சிம்பிளான விளக்கம். இதுதான் 8 வழிச்சாலையோட கதையும். ஆனா பரந்தூர் விமான நிலையத்தோட கதையே வேற. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு சென்னையில 2வது சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படுறது எந்த அளவுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும்னு சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. ஒரு சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறதால முதல்ல அந்த விமான நிலையம் இருக்க சுத்து வட்டாரமே உலக அளவுல பரிச்சயமான இடமா மாறும். அதே மாதிரி சர்வதேச நாடுகளுக்கு பயணம் பண்ணணும்னா பெங்களூர் ஹைதராபாத்துக்கு போய் தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. காரணம் மீனம்பாக்கம் விமான நிலையத்துல அதுக்கான கெப்பாசிட்டி இல்ல. அதனால பல சர்வதேச நகரங்களுக்கு டைரக்டா பயணம் பண்ணவும் இந்த விமான நிலையம் அவசியமான ஒன்னா இருக்கு. அது இல்லாம சர்வதேச அளவுல வர்த்தகம் பண்றதுக்காகவும் பெரிய பெரிய விமானங்களை பார்க் பண்றதுக்காகவும் சேம் டைம்ல நிறைய விமானங்களை இயக்குறதுக்காகவும் பரந்தூர் விமான நிலையம் ரொம்பவே அவசியமான ஒன்னா இருக்கு. இந்திய அளவுல ஏற்கனவே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமா இருந்தாலும் பெங்களூர் ஹைதராபாத் மாதிரியான சிட்டி மாதிரி சென்னையை மாத்துறதுக்கு பரந்தூர் விமான நிலையம் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. பெங்களூர் மாநகரத்துக்கு மத்தியில இருந்த விமான நிலையத்தை பிரம்மாண்டமான விமான நிலையமா எலஹங்காவுக்கு மாத்திருக்காங்க. ஹைதராபாத் சிட்டிக்கு நடுவுல இருந்த பேகம்பட் ஏர்போர்ட் ஷம்ஷாபாத்துக்கு மாத்திருக்காங்க. அதே மாதிரி சென்னையில கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்திருந்தா தமிழ்நாட்டோட அபரிவிதமான வளர்ச்சியை நாமளே கண்கூடா பார்த்திருக்கலாம். அது நடக்காததால தான் இன்னைக்கு பல பேரு மக்கள் மத்தியில பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னாவே ஏதோ தமிழ்நாட்டை அழிக்கிற செயல் மாதிரி அவதூறான பல செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா சேலம் 8 வழிச்சாலையும் பரந்தூர் விமான நிலையத்தையும் ஒப்பிடுறது எந்த வகையிலையும் ஏத்துக்க முடியாத கம்பாரிசன் தான்.